சதுர வடிவ காணியொன்றில் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 6 தூண்கள் தென்பட்டது எனின் மொத்தமாக நடப்பட்டுள்ள தூண்கள் எத்தனை? மேலே உள்ள வினாவுக்கான செய்முறையைத்தான் போட்டிருக்கிறேன், எப்படி விடை கண்டுபிடிக்கணும் என்று. முதல்ல பார்த்தா முறை 1, இது பொதுவாக அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. அதாவது ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது 6 தென்படும். அப்போ சதுரம் ஒன்றுக்கு 4 பக்கங்கள். அப்போ அந்த 6 4ஆல் பெருக்குனா வார விடை 24. அதுக்கப்புறம் என்ன, 4 மூலைகளை கழிக்கணும், கழிச்சா விடை 22 வருது. ரெண்டாவது முறையாக நான் ஒரு முறை போட்டிருக்கிறேன். இந்த முறை இடர்படக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த முறை உகந்தது. இது அடுத்த முறை. அதாவது சதுர வடிவ காணின்னு சொன்னனால நாங்கள் முதல்ல ஒரு சதுரத்தை வரைஞ்சி அந்த சதுர வடிவத்தில் உள்ள 4 மூலைகளையும் முதல்ல மார்க் பண்ணுறோம். அது தான் நான் ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதாவது வட்டம் போட்டு காட்டியுள்ளது மூலைகள். அதோட ஒரு பக்கத்திலேருந்து பார்க்கணும். இங்கே நான் ஒரு பக்கத்தை ஏண்டு ஒரு அம்புக்குறியிலே காட்டி வச்சுருக்கிறேன். அப்போ அந்த ஏ பக்கத்திலேருந்து பார்க்கும்போது அந்த 2 வட்டங்கள் உட்பட 6 தென்படணும். அப்படி என்ன, இன்னும் 4 தூண்கள் அதுக்கு இடையில் இருக்குன்னு அர்த்தம். அதோட அதே போல் அனைத்து இடங்களுக்கும் 4 4 4ன்னு போட்டால், எல்லா பக்கங்களுக்கும் 4ன்னு போட்டால் 4 16. அதுக்கப்புறம் அந்த வட்டங்கள், அதாவது மூலைகளுக்கு நாங்கள் வட்டம் போட்டு இருக்கிறோமே, அந்த மூலைகளையும் கூட்டினா விடை 20 வரும். மேலே உள்ள முறை அது பிழை அல்ல. ஆனால் நிறைய மாணவர்கள் இந்த இடத்துல விடக்கூடிய ஒரு தவறு தான், 4 மூலைகளை கழிக்க மாட்டாங்க. வெறுமனே 6 4 24 என்று போட்டுட்டு விடை இருந்தால் 24 மட்டும் போட்டுருவாங்க. அவங்களுக்கு மிஸ் ஆகக்கூடிய இடம் இந்த 4 மூலைகளை கழிக்க வேண்டும் என்பது. ஆனால் இப்படி வரைதலின் மூலமாக அந்த பிழை செய்தால் எந்த வகையிலையும் அதற்கு விடை பிழையாகக்கூடிய வாய்ப்பு மிக 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 குறைவு. எனவே 100க்கு 100% சரியான புள்ளிகளை பெறுறதுக்கு இந்த முறையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இடர்படக்கூடிய மாணவர்களுக்கும் மிக பொருத்தமான ஒரு முறையாக இருக்கின்றது.